Question. Half the perimeter of a rectangular garden whose length is 4 meter more than its width is 36 meter. Find the dimensions of the garden அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி ஸோ இதுலேருந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி கிராஃபிக்கல் மெத்தடில் இந்த ரெக்டாங்குலர் கார்டனோட டைமென்ஷன்ஸ் அதாவது லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நான் லென்த்து வந்து எல் அப்படின்னு எடுத்திருக்கேன், பிரெத்து அதாவது விட்த்து வந்து நான் பி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. லெட் லென்த் ஆஃப் எ ரெக்டாங்குலர் கார்டன் ஈக்குவல் டு எல் அண்ட் விட்த் ஆஃப் எ ரெக்டாங்குலர் கார்டன் ஈக்குவல் டு பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஹாஃப் த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்குலர் கார்டன் ஈக்குவல் டு 36 மீட்டர். ஓகேவா? அதாவது இந்த ரெக்டாங்குலர் கார்டனோட பெரிமீட்டரோட ஹாஃப் ஆஃப் த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு 36 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது ஆல்ரெடி நமக்கு தெரியும். 2 இன்டூ எல் பிளஸ் பி. ஓகேவா? ஸோ இதோட ஹாஃப் ஆஃப் அப்படின்னா இன்டூ 1/2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஈக்குவல் டு 36 மீட்டர் நமக்கு இருக்கும். ஸோ இந்த டூ நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் உள்ளது வந்து எல் பிளஸ் பி ஈக்குவல் டு 36. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லென்த் இஸ் 4 மீட்டர் மோர் தென் இட்ஸ் வித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஸோ பிரெத்தை விட லென்த்து வந்து 4 மீட்டர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லென்த் ஈக்குவல் டு பிரெத் பிளஸ் 4. ஓகேவா? ஸோ பி பிளஸ் 4 இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எல் மைனஸ் பி ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம லென்த் அண்ட் பிரெத் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ எல்லுக்கு நான் ஃபஸ்ட்டு 20 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ எல் இருக்கிற இடத்துல நான் 20 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ 20 ப்ளஸ் பி ஈக்குவல் டு நமக்கு 36 வரும். ஸோ நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு 36. இந்த ப்ளஸ் 20 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு மைனஸ் 20 ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு 36 மைனஸ் 20 நமக்கு 16 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லோட வேல்யூ நமக்கு 20 இருக்கும் பொழுது பியோட வேல்யூ நமக்கு 16 கிடைக்குது. ஸோ அப்போ 20, 16 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இப்போ எல்லுக்கு 28 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அப்போ எல்லுக்கு பதிலாக 28 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 36. நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு 36 மைனஸ் 28 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ பியோட வேல்யூ 36லேருந்து 28 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பியோட வேல்யூ 8. ஓகேவா? ஸோ அப்போ எல்லோட வேல்யூ 28 இருக்கும்பொழுது பியோட வேல்யூ நமக்கு 8 கிடைக்குது. ஸோ அப்போ 28, 8. ஓகேவா? ஸோ இதை நம்ம இந்த மாதிரி டேபிளில் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 16, எக்ஸோட வேல்யூ 28 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 8. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எல்லுக்கு நம்ம 8 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அப்போ எல் இருக்கிற இடத்துல நம்ம 8 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ அப்போ 8 மைனஸ் பி ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு 4. இந்த ப்ளஸ் 8 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு மைனஸ் 8 அப்படின்னு வந்துடும். ஸோ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ பியோட வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லோட வேல்யூ 8 இருக்கும் பொழுது பியோட வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ 8, 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எல்லுக்கு நம்ம இப்போ 12 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அப்போ எல் இருக்கிறத நம்ம 12 அப்படின்னு எழுதிக்கணும். 12 மைனஸ் பி ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிரும். ஸோ மைனஸ் பி ஈக்குவல் டு 4 மைனஸ் 12 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் மைனஸ் பி ஈக்குவல் டு ஸோ மைனஸ் 8 அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எல்லோட வேல்யூ வந்து 12 இருக்கும் பொழுது பியோட வேல்யூ நமக்கு 8 இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி டேபிளில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 4, எக்ஸோட வேல்யூ 12 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட பாயிண்ட்ஸையும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணணும். ஸோ நான் இங்கே கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட பாயிண்ட்ஸையும் நான் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நான் வந்து 4 யூனிட்ஸாக எடுத்துட்டேன். 4, 8, 12, 16, 20, 24, 28 அப்படின்னு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் நான் 4 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். 4, 8, 12, 16, 20, 24, 28 அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸுக்கு உள்ள பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 20, ஒய் ஆக்சிஸில் 16. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 20, ஒய் ஆக்சிஸில் 16. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்கேலை யூஸ் பண்ணி ஸோ ப்ராப்பராக நீங்கள் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 20 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 16 இங்கே இருக்குது. ஸோ அப்போ 20, 16. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு 28, 8. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 28,
ஒய் ஆக்சிஸில் 8 ஓகேவா. ஸோ 8க்கு நேராக இங்கே 28க்கு நேராக நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது நமக்கு 28,8 ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸுக்கு மேலே இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 36. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் உள்ள பாயிண்ட்ஸ் நம்ம ப்ளாட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 8 ஒய் ஆக்சிஸில் 4 ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 8 ஒய் ஆக்சிஸில் 4 ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இருக்குது எக்ஸ் ஆக்சிஸுக்கு நேராக 8 ஒய் ஆக்சிஸுக்கு நேராக 4 ஓகேவா. ஸோ அப்போ 8,4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 12 ஒய் ஆக்சிஸில் 8. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 12 ஒய் ஆக்சிஸில் 8. ஸோ ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 12,8 ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கணும். எல் மைனஸ் பி ஈக்குவல் டு 4 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு லைன்ஸும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடம் தான் நமக்கு ஆன்சராக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ 20,16 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இது வந்து எல், இது வந்து பி ஓகேவா. ஸோ அப்போ லென்த் ஈக்குவல் டு நமக்கு 20 மீட்டர் வந்துடும். பிரெட் ஈக்குவல் டு நமக்கு 60 மீட்டர் வந்துடும். இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஷின். given the linear equation 2x plus 3y minus 8 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு linear equation in 2 variables கொடுத்துருக்காங்க. write another linear equation in 2 variables. நமக்கு இன்னொரு linear equation in 2 variables வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா such that the geometrical representation of the pair so formed is ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு அது இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் ஸோ அது வந்து ஒரு பேரலல் லைன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. தேர்டு சப்டிவிஷனில் நமக்கு கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கிறதுக்கு ஸோ அந்த ரேசியோஸ் நமக்கு எப்படி இருக்கணும், அதோட கண்டிஷன் வந்து a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 இருக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம இந்த a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா. ஸோ அது நமக்கு இந்த a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 இந்த கண்டிஷனை நமக்கு இருக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ a1க்கு பதிலாக நான் 2 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு a2க்கு பதிலாக நான் ஏதாவது ஒன்று எழுதணும். நாட் ஈக்குவல் டு அதே மாதிரி b1க்கு பதிலாக நான் 3 எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி b2 நம்ம எடுத்து எழுதணும் ஓகேவா. அது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இல்லாத மாதிரி நம்மளே தான் அந்த எடுத்துக்கணும் அந்த ஈக்குவேஷனை ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் a2 வந்து நான் இங்கே 3ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ 3x ப்ளஸ் இங்கே நான் வந்து 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 5y இங்கே ப்ளஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், a2க்கு பதிலாக நம்ம 3 எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு b2க்கு பதிலாக நம்ம 5 எடுத்து எழுதலாம் ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இல்லை ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா இது நமக்கு கரெக்டாக இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஸோ த அனதர் ஈக்குவேஷன் இஸ் 3x ப்ளஸ் 5y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு பேரலல் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன் வந்து நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பேரலல் லைன்ஸாக இருக்கிறது கண்டிஷன் வந்து a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2 ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 2x ப்ளஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இதில் 2 அப்படின்றது a1, 3 அப்படின்றது b1, c1 அப்படின்றது -8 ஓகேவா. ஸோ இப்போ நான் இன்னொரு ஈக்குவேஷன் இங்கே ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ a1/a2வும் b1/b2வும் நமக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ இங்கே நான் a1க்கு பதிலாக நான் 2 எடுத்து எழுதிட்டேன். ஈக்குவல் டு b1க்கு பதிலாக நான் வந்து 3 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ a1க்கு பதிலாக நான் 2 எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் b1க்கு பதிலாக 3 எடுத்து எழுதியிருக்கேன். கீழே a2 என்ன வரணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி b2 இங்கே என்ன வரணும்னு சூஸ் பண்ணணும். நாட் ஈக்குவல் டு c1/c2 அப்படின்னு வரணும். ஸோ c1 வந்து இங்கே நமக்கு -8 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் c2 வந்து இங்கே நான் சூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இப்போ நான் a2க்கு பதிலாக நான் 4 எடுத்து எழுதுறேன் ஓகேவா. ஸோ 4x, அப்போ a2க்கு பதிலாக இங்கே 4 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு b2க்கு பதிலாக நான் 6 எடுத்து எழுதுறேன். ஸோ 6y அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ b2க்கு பதிலாக நம்ம 6 எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் c2க்கு பதிலாக நான் 5 எடுத்து எழுதுறேன். ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ அப்போ c2க்கு பதிலாக இங்கே நம்ம 5 எடுத்து எழுதலாம் ஓகேவா. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். 1 2s are 2, 2 2s are 4. அதே மாதிரி இங்கே 1 3s are 3, 2 3s are 6 ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இந்த 1/2 ஈக்குவல் டு 1/2 நாட் ஈக்குவல் டு -8/5
ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு A1 by A2 equal to B1 by B2 not equal to C1 by C2 இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் வந்து 4x plus 6y plus 5 equal to 0 அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் கோஇன்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அது வந்து கோஇன்சிடென்ட் லைன்ஸாக வர்ற மாதிரி நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருக்கிறதுக்கு நமக்கு கண்டிஷன் வந்து A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 ஈக்குவல் டு C1 by C2. ஓகேவா? ஸோ அப்போ A2க்கு பதிலாக நான் இங்கே 6x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் B2க்கு பதிலாக அங்கே வந்து 9y அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் C2க்கு பதிலாக நான் -24 அப்படின்னு எடுக்கிறேன் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து இந்த A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 ஈக்குவல் டு C1 by C2 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் பாருங்க. ஸோ A1க்கு பதிலாக 2 by A2க்கு பதிலாக 6 ஈக்குவல் டு B1க்கு பதிலாக 3 B2க்கு பதிலாக 9 ஈக்குவல் டு C1க்கு பதிலாக -8 C2க்கு பதிலாக -24. ஸோ இது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 2s are 2, 3 2s are 6. இங்கே நமக்கு 1 3s are 3, 3 3s are 9. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். 1 8s are 8, 3 8s are 24 வரும். ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு 1/3 ஈக்குவல் டு 1/3 ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இந்த A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 ஈக்குவல் டு C1 by C2 இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து கரெக்டான ஈக்குவேஷனாக இருக்கும். இது ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். Draw the graphs of the equation x minus y plus 1 equal to 0 and 3x plus 2y minus 12 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து நமக்கு இதுக்கு கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அப்படி நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி இந்த கிராஃப் ட்ரா பண்ணும்போது ஸோ இந்த கிராஃபில் வந்து ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் எங்கே ஃபார்ம் ஆகுது ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நான் எக்ஸுக்கு 0 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். எக்ஸுக்கு 0 அப்படின்ற வேல்யூ கொடுக்கும்போது ஸோ எக்ஸ் இந்த எக்ஸ் டேர்ம் அப்படியே 0 ஆகிடும். ஸோ அப்போ மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -1ன்னு வரும். ஸோ அப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ 1. ஸோ அப்போ 0, 1 அப்படின்னு எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸுக்கு நான் -1 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல -1ன்னு எழுதிக்கணும். மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருமா? ஸோ இந்த -1ம் +1 நமக்கு 0 ஆகிடும். ஸோ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ -1ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ -1, 0 அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம பாக்ஸில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ -1ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ 3x plus 2y minus 12 equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸுக்கு வந்து 0 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடும். ஸோ அப்போ 2y minus 12 equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2y equal to இந்த -12 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +12 ஆகிடும். ஸோ 1 2s are 2, 6 2s are 12ன்னு வந்துடும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 6 கிடைக்குது. ஸோ அப்போ 0,6. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ எக்ஸோட வேல்யூ நான் 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 4 அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ 3 × 4 ப்ளஸ் 2y -12 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ 3 4s தான் நமக்கு 12 அப்படின்னு வரும். ப்ளஸ் 2y ஈக்குவல் டு -12 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 12 -12 நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 2y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 4ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 கிடைக்குது. ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் வந்து 4, 0. ஓகேவா? ஸோ இதை நம்ம பாக்ஸில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 0ன்னு கொடுக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ 6 அப்படின்னு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னு வந்து. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்குள்ள இந்த பாயிண்ட்ஸே நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணணும். ஸோ நான் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்குள்ள பாயிண்ட்ஸையும் நான் அந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்குள்ள பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 1. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு
ஒய் ஆக்சிஸில் வந்துடும் 0, 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ -1 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 0. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ -1 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 0. ஸோ அப்போ இந்த எக்ஸ் டேஷ் இந்த சைடில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு -1, 0. நெக்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். லைனுக்கு மேலே நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ள பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0, 6. ஸோ 0, 6 அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸில் வந்துடும். ஸோ 0, 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 0. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லேயே வந்துடும். ஸோ 4, 0. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கு மேலே நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். 3x + 2y - 12 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இந்த 2 லைன்ஸும் நமக்கு இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு 2, 3. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் எங்கே ஃபார்ம் ஆகுது பார்க்கலாம். ஸோ இந்த -1, 3 வந்து ஒரு வெர்டிசஸாக இருக்குது ட்ரையாங்கிளில். அதே மாதிரி 2, 3 வந்து ஒரு வெர்டிசஸாக இருக்குது. அதே மாதிரி இங்கே 4, 0 வந்து ஒரு வெர்டிசஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஷேப் தான் வந்து ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இது இந்த பாயிண்ட்டை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஷேப்பை நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ பென்சில் எடுத்து இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ பென்சில் எடுத்து அழகாக இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து எழுதலாம். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏயோட பாயிண்ட் வந்து -1, 0. பியோட பாயிண்ட் வந்து 2, 3. சியோட பாயிண்ட் வந்து நமக்கு 4, 0. ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து இந்த ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? ஸோ இது ஆன்சர்.